ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் மணி, கண்ணன், மாலதி என்று 3 குழந்தைகள் இருந்தார்கள். மூவரும் ஒரே பள்ளியில் படிப்பவர்கள். பள்ளி முடிந்ததும் வயல், குளம், மரத்தடி எல்லாம் அவர்களின் விளையாட்டு இடம். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் சொன்னார், நல்ல பழக்கம் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று. அதை கேட்ட மணி கவனமாக மனதில் வைத்துக் கொண்டான். ஆனால் கண்ணன், இதெல்லாம் பெரியவர்கள் சொல்ற கதை என்று அலட்சியமாக சிரித்தான். அந்த நாளே கிராமத்துக்கு அருகே இருக்கும் தோட்டத்தில் ஒரு வயதான தாத்தா மாமரத்தைச் சுற்றி விழுந்து கிடந்தார். மாலதி உடனே ஓடி, நாம உதவணும் என்றாள். மணி தாத்தாவுக்கு தண்ணீர் கொடுத்தான். மாலதி கிராமத்துக்குள் ஓடி பெரியவர்களை அழைத்து வந்தாள். ஆனால் கண்ணன் மட்டும், நமக்கு வேலை இல்ல என்று விளையாட போய்விட்டான். சில நேரத்தில் தாத்தாவுக்கு நலம் திரும்பியது. அவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார், நல்ல மனசு இருந்தா கடவுள் கூட துணை நிற்பார் என்று. அடுத்த வாரம் பள்ளியில் பரிசளிப்பு விழா. நல்ல ஒழுக்கம், உதவி மனப்பான்மை காரணமாக மணி, மாலதி இருவருக்கும் பரிசு கிடைத்தது. கண்ணன் மட்டும் தலை குனிந்தான். அந்த நாளிலிருந்து கண்ணன் தனது தவறை உணர்ந்தான். நண்பர்களிடம் மன்னிப்பு கேட்டான். நல்ல பழக்கம், உதவி செய்யும் மனசு இவையே வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்பதை புரிந்து கொண்டான். நீதிக்கதை, மோரல் சோகஸ்மெலி. நல்ல பழக்கம் மற்றும் உதவி மனப்பான்மைதான் மனிதனை உயர்த்தும்.